வெல்கம் டு தனி ஒருவன். கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியும் அமையும். நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் அந்த முக்கியமான நபர் ஏஓஜி கேம்பஸ், ஏஓஜி கிட்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் த ஃபவுண்டர் மிஸ்டர் ஷாக்கிர் தாரிக். மிஸ்டர் ஷாக்கிர், இப்போ லாஸ்ட் வீக் எபிசோடில் நாங்கள் நிறைய டிஸ்கஷன் பண்ணோமோட இன்ஸ்பயரிங் ஸ்டோரிஸ். இப்போ அதில் ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க, அந்த புதிய கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் there salary was nearly many times bigger than what you used to get. So then you decided to move out of the company. What happened? Right. None and the company left INSAK. So as I said, I got a good offer and I joined another company. Meanwhile, na NS engineer then at that time I was in the age of 17 I started my career. In the age of 19 I got promoted as a marketing manager. In the age of 21, right, I got offer as a head of marketing. So na and the time the left INSAK na konja kaala na company la work pannan. So அதோட நான் இமீடியட்டாக என்ன செஞ்சேன்னு நான் இந்த இன்ஸ்டியூட்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேசிக்லி நான் இந்த இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ண போக எனக்கு கையில் ஒரு ஃபண்டும் மீக்கல. உண்மையை சொல்ல போனால் இந்த ஏஓஜிக்கு பெரிய ஒரு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு பெரிய ஒரு இன்வெஸ்ட் அமௌண்ட் ஒன்று ஈக்கல. ரஃப்லி சொல்ல போனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 20,000 மாதிரி இதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிப்போம். ஸோ ஆட்கள் நினைக்கிறாங்க எப்படி 20,000 இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் ஒன்றுக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு இந்த என்ன எடுத்தோம் என்ன சொன்னால் டேபிள் ஒன்றும் சேர் ஒன்றும் பேர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ முழுமனையாக இந்த பிஸ்னஸுக்கு எனக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறேன், என் ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எப்படின்னு சொன்னால் நானும் இந்த ஒய்ஃபும் பேச்சு தான் நான் இந்த டேபிளை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன், மொரட்டோவில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அட் தட் டைம் எனக்கு பைக் ஒன்று தான் நீச்சு. ஸோ நீங்கள் நம்புங்க, நான் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்ச போகிறோம் எனக்கு அந்த டேபிளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எனக்கு கையில் சல்லி இல்லை. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம்னு அந்த டேபிளும் சேரும் ரெண்டும் பைக்கில் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தால் அவ்வளோ தூரம் நாங்கள். ஸோ அது மாதிரி நாங்கள் ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அப்படி இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் போட்டு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் முன்னுக்கு தான் நான் இந்த இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்னதாக நாங்கள் கிளாஸஸே ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணேன் என் ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா அவன் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணி பண்ணியிருந்தா. ஸோ அவள் என்ன சொன்னால் நீங்கள் ஃபுல் டைம் நீங்கள் வேறு இந்த ஜப்புக்கு போங்க, ஸோ நான் இங்கே இந்த வெளியே நான் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கணும்னு சொல்லி அவன் முன்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன். ஸோ அவன் ஒரு சலரியும் எடுக்காமல் கொஞ்சம் காலம் நாங்கள் ஒர்க் பண்ணேன். அந்த வந்த சல்லிலாம் வச்சு தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்தோம். ஸோ நானும் இன்வெஸ்ட்னா நான் அந்த கம்பெனியில் நான் ஹெட் ஆஃப் மார்க்கெட் ஒர்க் பண்ணப்போ வாட் எவர் த மணி ஐ யூஸ் டு கெட், வாட் எவர் த கமிஷன் ஐ யூஸ் டு கெட், நானும் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒருத்தரும் தெரியும் நான் இப்படி ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கின்னு சொல்லி. ஏன்னா என் மம்மியை டோட்டலாக விருப்பப்பட மாட்டேன் நான் இப்படி ஒன்று செய்கிறதுக்கு. ஸோ அவளுக்கு நான் தெரியாமல் தான் இப்படி ஒரு விஷயம் நான் செஞ்சுன்னு வந்தேன். ஸோ அது கொஞ்சம் நிலைமைக்கு வந்தபோது தான் நான் செஞ்சேன் இது என்ன ஒரு ப்ரொடக்ட்னு சொல்லி தான் நான் மெயினாக செஞ்சேன். ஸோ நான் அப்படி செஞ்சேன்னு சொன்னால் ஏன்னா மம்மி எனக்கு பெர்மிஷன் தர மாட்டா. அப்போ நல்ல நிலைமை வந்துச்சு ஓகேன்னு சொல்லி பெர்மிஷன் தந்தேன். ஏன்னா என் அப்பா நின்று ரூல்ஸ் போட்டேன், நீ இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து விலவானம், இந்த நீங்கள் ஜப் விடவானா நீ கஷ்டப்பட்டு வரும் என்று சொன்னேன். ஆனாலும் நான் லைஃப்பில் ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்தேன். ஆனால் அந்த ரிஸ்க் மிச்சம் மார்க்கெட் எடுக்கிறது பயம். ஏன்னா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் பல வகையான ரிஸ்க் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா சில டைம் நான் ரிஸ்க் எடுக்க போகும்போது நான் புரிஞ்சு நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் எத்தனோ முறையில் நாங்கள் யோசிக்கிறேன். அது மாதிரி நானும் யோசிக்கிறேன். சரி பிரச்சனை இல்லை, நாங்கள் இந்த ரிஸ்க் எடுத்தால் தான் இன்னொரு ஸ்டெப் ஒன்று மூவ் பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் அந்த ரிஸ்க் எடுப்போம். ஸோ ஆல் த டைம் நாங்கள் எங்கள் கம்பெனியில் என்ன சரி ஒன்று டெவலப் பண்ண போகும் நாங்கள் அது சரியாக மட்டும் நான் திங்க் பண்ணோம். ஆனால் ரிஸ்க் எடுக்காமல் எங்கள் கம்பெனியில் கூட ஒரு ஸ்டெப் எங்களுக்கு டெவலப் பண்ணல. ஸோ அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகுது எங்களுக்கு ஒழுங்கான விடம் ஒன்று ஈக்கல. அதுபோல் நாங்கள் ஒரு விடம் ஒன்று எடுக்கிறோம். அந்த விடம் நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னு சொன்னால் வீட்டில் ஆட்கள் வச்சு கொண்டு தான் நாங்கள் அந்த விடம் எடுக்கிறோம். அது எப்படின்னு சொன்னால் அவங்க டெனன்ட் இஸ் தேர். ஸோ அவங்க சொன்னால் இப்படி தான் நாங்கள் விட்டு நாங்கள் கொஞ்ச நாள் வெளியே போகிறோம்னு சொல்லி. ஸோ அவங்க சொன்னால் நீங்கள் இந்த அட்வான்ஸ் நீங்கள் பே பண்ண எடுக்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வீட்லேருந்து கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 months போச்சு. அது வரைக்காலும் நாங்கள் அந்த கேப்பில் தான் நாங்கள் செஞ்சோம். எப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் சாமான உழுக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த டைமில் கிளாஸஸ் செய்வோம்.
அதுக்கப்புறம் மறக்க அவங்க சாப்பிடமெல்லாம் முன்னுக்கு போடுவாங்க. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் மெயினாக செஞ்சுட்டு போவோம். அப்போ நானும் தான் மார்க்கெட்டிங் மெயினாக செஞ்சேன். அப்போ நான் லீஃப்லெட் பங்குட வேலை, பேனர் ஹேங்கிங் பண்ணுற வேலை, அது மாதிரி இல்லை ப்ரொமோஷன் நான் போகிறேன். பட் அது எனக்கு புதிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் வேலை செஞ்ச கம்பெனியில் நான் செஞ்சேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் செய்ய போகும் நான் பேனர் அடிக்கிற வேலைக்கும் நான் தான் போகிறேன், லீஃப்லெட் பங்குட வேலைக்கும் நான் தான் போகிறேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அந்த இதை வச்சு தான் நான் மெயினாக அது செஞ்சேன். And also tell me about this. Why did you pick education as an industry or the sector? Yeah, the thing is already I had experience in the education industry. And to be frank, எனக்கு சின்னத்துலேருந்து எனக்கு எத்தனோ ட்ரீம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் சின்னத்துலேருந்து ட்ரீம்ஸுக்கு இல்லை நாங்கள் ஏற்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் எம்பிஷன் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாறிப்படும். ஃபர்ஸ்ட் மை எம்பிஷன் வாஸ் டு பிகம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். அதுக்கப்புறம் நான் சாஃப்ட்வேர் சைடில் போவேன் செய்யணும். ஏன்னா நான் ஆஃப்டர் ஓவல் கம்ப்ளீட் பண்ணி என்ன மிச்சம் குவாலிஃபிகேஷன்ஸ் வெளியே ஐடியில் நான் ஐடியில் பல வகையான நான் கோர்சஸ் செஞ்சேன். ஆனால் நான் இப்போ இருக்கிற டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் என்ன கிடைச்சுன்னா நான் கொஞ்சம் காலம் என்ன ஃபர்ஸ்ட் ஜாப்ல தான் என்ன talent என்னன்னு சொல்லி நான் விளங்கிக்கொண்டேன். ஸோ அந்த talent I am very good in marketing. So I selected that field. And meanwhile, since I have experience in the education industry, so I thought of to continue my career in education. So because the first job, even my second job, I got it in the education industry. And meanwhile, I am doing some consultation for other education institutes as well. So அப்படியே step by step தான் நாங்கள் டெலிவரி பண்ணோம். ஸோ நான் ஒரு விஷயம் நான் ஒரு கன்செப்ட் ஒன்று இருந்துச்சு. நாங்கள் நார்மலி கம்பேர் டு அதர் பிளேசஸ் நாங்கள் எடுக்கிற கணக்கு பார்க்க நாங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுத்தோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் தட் டு பிகம் சக்ஸஸ். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் we gave them a quality product. So that's the main reason, right? So அது அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நாங்கள் முன்னுக்கு வாழ்ந்தோம். நாங்கள் taking risk with calculated with Mr. Shakir Tharick. மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு சந்திப்போம். இடைவேளைக்கு பின்பு சந்திக்கின்றோம் தனி ஒருவன் நிகழ்ச்சியில். இன்றைய கதாநாயகன் மிஸ்டர் ஷாக்கிர் தாரிக். Mr. Shakir, your company is AOG, is offering educational solutions. Yes. What kind of solutions you are providing to the society? Yes. We have branch in Vellampity AOG Kids Campus. There we do Montessori. We are located in Vellampity. Compared to other Montessoris in Vellampity and Kolonna area, we are doing something different. Okay. You can see our website as well as our Facebook page. We are doing a quality job. Okay. Right. We are affiliated to some foreign bodies. And we are conducting elocution classes as well for Saturdays for school students. And meanwhile we have Montessori, and we have started a daycare, right? So because it's very difficult to find a daycare in this area, so we are the only daycare in Kolonna Vellampity area. And in AOG campus we are providing higher education qualifications, diplomas and high national diploma qualifications in management, computing, teacher training and English. So நாங்கள் என்ன செய்கிறோம்னா நாங்கள் ஆஃப்டர் ஓலோல் புலையலுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் ஜாயின் ஆகணும். And we are a job providing institute in Sri Lanka. Because we are working with many leading companies. Even today we had a chat with the HR team. So they are coming and informing us, எங்களுக்கு தாங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் talented students, your qualification is good, so don't send for other companies, you send the student for us. So we said no, we are giving the priority for students, so we will be informing the company so they can select it. Okay. So what here we do is like, you know, once they complete the qualification, directly we send them for job. So that's a plus point for students. I think this is an excellent solution what you are giving. Yeah. While you are studying and you know that you can join to a job as well. Yeah. That service is provided by your campus here. Campus, yeah, that's right. So Academy of Graduates stand for AOG. AOG, that's right. That's fine. So yes. So you connect with the companies? Yeah, we are connected with companies. Okay. Yeah. So your main leading courses are what? Actually, like our main leading program is teacher training, right? Teacher training. Teacher training. Okay. We have a preschool teacher training and TKT affiliate to Cambridge. Okay. UK University. And meanwhile we have training skills, and we have some other professional qualifications in management and computing. Okay. And we have graphic designing, web designing, IT qualifications. Okay. So we have many leading programs. And we are giving a special price in the market. You can compare the price anywhere. But we are giving the lowest cost. Okay. Right.
and meanwhile end of the day like we are giving them a job benefit, so that's what they people did. like it also. Actually, to be very frank, we have did many projects, especially in schools. Actually, speaking, நாங்கள் A-level F3 எடுத்தவங்களை எடுத்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி நாங்கள் கம்பெனிஸ்களுக்கு ஜாப்ஸ் அனுப்பிக்கிறேன். அண்ட் மற்ற தி பெஸ்ட் திங் வாட் வி டிட் இஸ், நான் பெருமையாக நான் சொல்லணும்னா ஓவரால் ஃபெயில் ஆகிற பல ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் சாய் செஞ்சு செகண்ட் சாய் எடுத்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு நாங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து OJT அனுப்பி அவங்களையும் பல கம்பெனிஸ்களுக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணினோம். ஸோ அதுதான் எங்களுக்கு சந்தோஷமாக சொல்லணும். ஸோ தோஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ். யா. And next thing I want to tell you, nan as a hobby what I do is, even I have joined many social service organizations. So நானும் ஒரு social work, நான் பல projects நான் செஞ்சுட்டு வரேன். அது மாதிரி எத்தனோ societies வல்ல join ஆகி நாங்கள் எத்தனோ projects நாங்கள் மெயினாக செஞ்சு வரோம். So that's what I do as a hobby. Hobby right. As well. Yeah. So you developed a hobby which contributes to your business as well. Yeah. So that means you are so passionate about what you are doing. Yes. Well, I'm with Mr. Shakir Tharick, Thani Oruvan நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு இடைவேளைக்கு பின்பு சந்தி. Welcome back to Thani Oruvan. I am with Mr. Shakir Tharick. Mr. Shakir, well, I am truly very inspired with your story. உங்களுடைய அந்த முயற்சி, உங்களுடைய அந்த பேஷன், நீங்கள் எடுத்த அந்த ரிஸ்க், அதுவும் அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து நீங்கள் வந்த அந்த அந்த ஸ்டோரி ரியலி இன்ஸ்பயர்ட். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ. வெல், டுடேஸ் கான்டெக்ஸ்ட், இந்த பேரண்ட்ஸாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், எவ்வளவு தான் நாங்கள் இது மாதிரி பேசினாலும் ஒரு கட்டத்தில் மிஸ்லீட் ஆகும். அது சமுதாயத்தாலையா இல்லாட்டி நண்பர்களாலையா இல்லாட்டி அவங்களோட ஓன் ஃபேமிலியாலேன்னு இன்னும் சரியாக தெரியாது. ஏன்னா அவங்க அதை பற்றி சரியான ஒரு ஓப்பன் ஃபோரம் இல்லை பேசுறதுக்கு. உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதுக்கு முன்னால் ஷாக்கிர் தாரிக் என்ற அந்த இள வயது மனிதர் இன்று ஒரு சமுதாயத்தில் உயர்ந்தவர், உங்களுடைய அந்த பலம் என்னது? வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? என்ற இதொன்று இருக்குது, இஃப் யூ திங்க் தட் யூ கேன் டூ ரைட். நான் என் ஸ்டாஃபுக்கு கூட அதை நான் ஒரே நான் சொல்லுவேன். அவங்களும் என்ன சார் அவங்களோட டாஸ்க் ஒன்று அவங்களுக்கு செய்யலாம் போனால் நான் அவங்களுக்கு அதை செஞ்சு காட்டுவேன். ஏன்னா நான் லைஃப்பில் வேண்டிய விஷயத்தை நான் சேலஞ்சஸ் சரி பண்ணேன். நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது நான் இது எனக்கு செஞ்சு காட்டலும், இது எனக்கு இது செய்யலும் ரைட். அது மாதிரி நான் எப்படியாவது ட்ரை பண்ணி நான் அதை வெற்றி காட்டுவேன். பிகாஸ் சேம் தட் வே யூ ஆல் ஆல்சோ கேன் ட்ரை இஃப் யூ திங்க் தட் யூ ஆல் கேன் டூ. அண்ட் மீன் வைல் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் யூ கான் டைமும் உங்களுக்கு படிக்கல அண்ட் உங்களுக்கு டைமும் உங்களுக்கு தின்னல ரைட். அது மாதிரி எத்தனோ நீங்கள் விஷயம் சொல்லி நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு டைமுக்கு போக கிடைக்காது, உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமுக்கு கிடைக்காது. ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரிலாம் நான் மிச்சம் மாரி தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். த நெக்ஸ்ட் திங் இஸ் when you want to become successful you have to face many problems, as I said earlier. So எனக்கும் சரியான மட்டும் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த டைம்ல எனக்கும் சரியான மட்டும் ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு will go for a job or either will go for abroad. அது மாதிரி எத்தனோ சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த டைமுக்குள்ள நாங்கள் மோட்டிவேட் பண்ணி நிற்கணும். ஸோ நான் ஒரு விஷயம் செய்வேன், எனி டைம்ஸ் நான் ஆல்வேஸ் ஐ கோ த்ரூ மோட்டிவேஷன் கோட்ஸ். நான் அதுவள் பார்த்து நான் மோட்டிவேட் பண்ணணும். ஸோ எங்கிட்ட நாங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்ல நின்று ஒரே நான் போட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நின்று நான் மெயினாக மோட்டிவேட் பண்ணுறேன். ஸோ மற்றது நீங்கள் நெக்ஸ்ட் திங் இஸ் when you are working with someone right, directly நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி அபவுட் them right, then it will be very easy to work. If not, you have to face many problems. ஸோ இப்போ கிட்டத்து கூட நான் ஒரு ப்ராப்ளம்னு ஃபேஸ் பண்ணேன். என்ன நினைக்கிற ஒரு சகோதரன் எனக்கு ஒரு பெரிய ஒரு எனக்கு கையில் அநியாயம் ஒன்று நடந்துட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம் இது நான் ரிகவர் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் எனக்கு போச்சு. ஸோ அப்பயும் நான் டோட்டல் நான் ஃபெடப் ஆகி நான் அப்படி இருந்தேன். ஸோ அதனால நான் மோட்டிவேட் ஆகி நான் முன்னுக்கு வந்தேன். அது மாதிரி பல இதுவில் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன சார் ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகும்போது நாங்கள் சென்னைக்கு அது கிடைக்காது. ஆனால் அதுக்கு ஆல்வேஸ் வி ஆர் கீப் ஆன் ட்ரை ரைட் வித்வுட் கிவ் அப். ஸோ வி வாண்ட் கீப் ஆன் ட்ரைங். ஸோ தென் தேர் ஆர் மோர் பாசிபிலிட்டிஸ் டு அச்சீவ் இட். எக்ஸாக்ட்லி. இவருடைய அந்த பலம் இவர் மூலமாக சொல்லப்பட்டது. முதலாவது அவர் சொன்னார் கேன் டூ ஆட்டிடியூட், அதை நாங்கள் டெவலப் பண்ண வேணும். எங்களால் இது முடியும் என்ற அந்த மைண்ட் செட்டை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும்.
அடுத்தது அவர் சொன்னார் கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கிங். அந்த ஹார்ட் ஒர்க்கிங் அந்த வேர்ட் வந்தாவே நெக்ஸ்ட் டைமுக்கு சாப்பிட இல்லாது, டைமுக்கு தூங்க இல்லாது, டைமுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போக இல்லாது, டைமுக்கு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போக, இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணினா தான் சில விஷயங்களை சாதிக்க முடியும். அதையும் தவிர ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னது, நெவர் எவர் கிவ் அப். யூ வில் ஃபேஸ் சிச்சுவேஷன் இன் யுவர் லைஃப், இதை விட்டுருவோமா, இது போதும், இதால் சரி வராது, அப்படியான ஒரு கட்டங்கள் அடிக்கடி வரும். அந்த தருணத்தில் நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கொள்ள வேணும்டா, நெவர் எவர் கிவ் அப் இந்த அந்த வேர்டை உங்களோட மைண்டில் வச்சு ஐ வில் நாட் கிவ் அப் என்று அடுத்த கட்டத்தை தாண்டி போகக்கூடியது தான் பலமாக அமையும். மற்றது அவர் ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணார், மோட்டிவேஷனல் செஷன்ஸ். உங்களோட அந்த என்வாரன்மெண்ட், அந்த சூழலை உங்களை உற்சாகப்படுத்தும் அந்த நபர்களோடு அல்லது அந்த சூழ்நிலையோடு உங்களை மாற்றிக்கொள்ளும். அந்த motivation will help you to go ahead. Back to you, Mr. Shakir. I'm in the last round of this episode, and my final question to you. Shakir Tharick is today's a big person. You have come in a long way in your life, achieved so many things in life in very short period. For the today's viewers who are watching this, மாணவர்களோ அல்லது அந்த பெற்றோர்களோ யாராக இருந்தாங்க, நீங்கள் சொல்லும் அந்த 5 அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? ரைட். ஸோ நான் என்ன லைஃப்பில் என்ன எடுத்து காட்டினேன்னு சொன்னால், டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு கம் ஃப்ரம் அ குட் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட், ரைட்? உங்களோட பாப்பா என்ன செய்யுது, உங்களோட அப்பா என்ன செய்யுது, அது வில் நாட் அ மேட்டர், ரைட்? ஸோ நம்பர் 2, உங்களோட குவாலிஃபிகேஷன் டசன்ட் மேட்டர், ரைட்? I think best thing what you can do is, நான் ஒரு மோட்டிவேஷன் என்னைய மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, நான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு பார்த்து நான் ஸ்டோரிஸ் நான் கோ த்ரூ பண்ணுறேன், அவனோட வீடியோஸ் நான் பார்க்குறேன். இது தனி ஒருவன் சொல்லி அது மாதிரி ஒரு சூப்பர் ப்ரோக்ராம் ஒன்று. ஸோ உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், யூடியூப்பில் போய்ட்டு இது மாதிரி இது நடந்த செஷன்ஸ் உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணி இதுவரை மோட்டிவேட் பண்ணிக்கொள்ளணும். மற்றது நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், ஹார்ட் ஒர்க் தான் மெயின் திங். ஸோ இஃப் யூ கேன் டூ ஹார்ட் ஒர்க், ரைட், அண்ட் வித்தவுட் give up, if you can do hard work, definitely you can be success. And the main thing, first time when you are facing a problem, it's something new for you, but second time when you are facing the problem, it's a simple matter for you. So please keep that in your mind. Okay. Meanwhile, all family la sena students irpaanga, avangalukku proper career on illa, and they don't have a good salary. If not, what they do is they always change the industries. அவங்க இப்போ இன்றைக்கு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஃபீல்டு ஒர்க் பண்ணோம். ஸோ தட் இஸ் நாட் சக்ஸஸ். ஸோ அவங்க இன்னொரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அதுக்கு இன்னொரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது தட்ஸ் அ நியூ திங். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ வில் கிவ் எக்ஸாம்பிள். மிச்ச மார்க்கெட் செய்கிற மிஸ்டேக் கொண்டு தான் ஃபர்ஸ்ட் ஜாப் தே ஆர் செலக்டிங் இன் அக்கௌண்டிங் ஃபீல்ட், த செகண்ட் ஜாப் தே ஆர் செலக்டிங் இன் HR ஃபீல்ட். ஸோ வென் யூ ஆர் கோயிங் ஃபார் செகண்ட் ஜாப், இட்ஸ் அ நியூ திங் ஃபார் யூ. ஸோ தென் அகெயின் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லேர்னிங். But if you select a field in the accounting field, try to select the job next job in the accounting field. So then you can increase the salary. Meanwhile, it's easy for you, right? So try to go in one path. So always don't try to jump and change the field. So that will affect your career. And the next thing what I am going to tell you is, from our institute, we have created many successful stories. So all the family na senamai all proper career on illama, all job on illama, adumai sena michama pulayalki main problem enna sena naanga schools valla naanga program valla sepo kandipam, they don't know what to do. Ena ipa pulayal eppena sena sariya dear man mai ஒரு மான் எங்கால போடு அதில் பின்னுக்கால தான் மற்றவங்க போகிற மாதிரி தாடுறோம். என் ஃப்ரெண்ட் எங்கே என்ன சரி அதை தான் அவன் சரி. ஸோ தே டோன்ட் see what is their talent, ரைட்? அவனோட கெப்பாசிட்டி என்ன, அவனுக்கு என்ன செஞ்சால் என்ன முறையில் போயிடும். ஏன்னா சில ஃபீல்ட்ஸ் சொல்லிக்குது, நவ் தோஸ் ஃபீல்ட்ஸ் ஆர் லைக் ஃப்ளாப். ஏன்னா அந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ணுறது சரியான கஷ்டம். ஸோ தேர் ஆர் சம் ஃபீல்ட் விச் இஸ் கோயிங் டவுன், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஃபீல்ட் செலக்ட் பண்ண கூட அவன் பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணான். ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் we are there to help you. Anytime you can come and contact us. So whatever the education solutions, we can help them. So as I said you earlier, நாங்க ஓரல் ஃபெயில் ஆயின பல புள்ளைகளை எடுத்து நாங்கள் பாஸ் பண்ணிப்போம், ஏலல் ஃபெயில் ஆயின பல புள்ளைகளை எடுத்து பாஸ் பண்ணிப்போம். அது மாதிரி மிச்சம் போர் ஃபேமிலிஸால் வந்தவங்கள நாங்கள் அந்த ஃபேமிலிக்கு இந்த புள்ள தான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் ஒன்று செய்கிற புள்ள வைக்கலாம். ஆனால் அவனோட பாப்பா அவனோட மாமா மாதிரிலாம் எடுத்தால் கூலி வேலை தான் செய்கிறான். ஸோ அவங்களெல்லாம் கைட் பண்ணி நான்
நல்ல முறையில் அனுப்பிக்கிறேன். மற்றது எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு பேரண்ட்ஸ் மார்க்கு செல்ல விரும்ப அட்வைஸ் உண்டு. ஸோ நான் இது என் உமா கிட்ட தான் நான் படித்தேன். என் உமா நார்மலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வீட்டுக்கு கொண்டாட தர மாட்டாங்க. எனக்கு மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆஸ்ட்ரேப்பான தரமா அவங்க பயம். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் நல்லமா இல்லைன்னு தெரியும், அந்த கொடையில் நான் புரிஞ்சுட்டேன்னு தெரியும். ஏன்னா மிச்சம் பேர் சக்ஸஸ் ஆக காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே அவங்க மிச்சம் ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ண காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், கட்டாயமாக எங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் உங்களோட வட்டே கேட்குற ஆட்கள் நீங்கள் நல்ல ஆட்களை நீங்கள் ஆஸ்ட்ரேட் பண்ணுங்க. உங்களையே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்களை ஆஸ்ட்ரேட் பண்ணுங்க. என்ன சொன்னால் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக போக உங்களே காலால் இருக்கிறதுக்கு மிச்சம் ஆட்கள் இருப்பாங்க. உங்களோட ஃபேமிலியோடு இருப்பாங்க, நேபர்ஸோடு இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க. நீங்கள் அதால் நீங்கள் வெரி கேர்ஃபுல் நீங்கள் ஆகணும். ஏன்னா உங்களை சேரடிக்க ஆட்கள் இருப்பாங்க, உங்களை பற்றி கதை கிரியேட் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன சொன்னால் when you becoming leader, when you become a successful person, you will be having many enemies. When you are becoming leader, you can't make everyone happy. ஸோ அது மாதிரி நீங்கள் பல ப்ராப்ளம்களுக்கு நீங்கள் மெயினாக ஃபேஸ் பண்ணணும். ஸோ what I am to tell you is உங்களோட ஃபேமிலியில் அது மாதிரி ஆட்கள் இருந்தால் please come and meet us. We are ready to help you. Okay. You can contact us, right? So it's a plus, a good thing for us. Okay. So உங்களோட ஃபேமிலியில் ஒரு புள்ளி ஒன்று நல்ல பொசிஷனுக்கு வரேன்னு சொன்னால் it's a good thing and you are doing a very great job. So இது my main program தான் செய்வேன். So this is not like a fun event. So like there are many TV programs like fun entertainment programs இருக்குது. But in this what I can see is மிச்சம் ஆൾக்கார life lessons well லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கூடிய ப்ரோக்ராம் ஒன்று தான் இது. ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்து எவராவது ஒரு ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட் எவராவது ஒரு ஆள் அந்த லைஃப் சேஞ்ச் பண்ணுச்சுன்னா that's big thing for. So even me, as I said earlier, we are ready to help. So if any students is having a problem in education, that if they are not success, if they don't know how to select a career, what kind of course they have to select, because nowadays many people what they do is அவங்க செலக்ட் பண்ணுற கோர்ஸ் அவங்க யூஸ்ஃபுல்லும் இல்லை, but they keep on doing that. Okay, yeah, so that's a biggest problem. They are wasting the money. Parents the money நீங்க நான் மெயினாக வேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் ஒன்று தான், ஒரு உமா அப்பா இப்போ அவங்களுக்கு ஓலல் செய்ய வரக்காட்டும் ஏலல் செய்ய வரக்காட்டும் அவங்களுக்கு 3 ஊற்று தின்ன கொடுக்குறாங்க. இப்போ என் உமா அப்பா நீ ஒரு நாளும் என்னைய பசியில் போட்டில்லை. நான் எவ்வளோ கஷ்டமான ஃபேமிலி வந்தாலும் என் உமா அப்பா ஒரு நாள் மீன் கொடுப்பு வாங்கி தராமல் இருந்தில்லை. நான் கேட்குறதில்லை, எப்படியாவது வாங்கி தருவாங்க. ஸோ அது ஒரு இது ஒன்று. அது மாதிரி தான் உங்களோட உமா அப்பா. ஸோ நான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏலல் வரக்காட்டு செலவழிச்சு போகிறோம், நீங்கள் கோர்சஸ் செய்ய போகவோ நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணோம், நீங்கள் ஜப் ஒன்று செஞ்சோன்னு கோர்ஸ் ஒன்று செய்யணும். Yeah, so that's a plus point for you. Okay. So with their own earning they can do. This is a wonderful piece of advice. Yeah. I think it's a much valid இந்த சமுதாயத்தோட அல்லது மாணவர்கள் அந்த சேலஞ்சை நீங்கள் ஒரு சரியான முறையில் சொல்லி தந்தீங்க. கடைசியாக இந்த தருணத்தில் உங்களுடைய இந்த சக்ஸஸுக்கு முக்கிய காரணமாக இருந்த உங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தை அல்லது உங்களோட மனைவி, அவங்களுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறீங்க. இந்த சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு நன்றி செலுத்துவதையும் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ஷூர். நான் as I said you நான் என் லைஃப்பில் சக்ஸஸாக 5 பேர் இருக்கிற காரணம் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் as I said you my God, my Allah. நெக்ஸ்ட் திங் my wife. ஏன்னா இந்த மெயின் பிஸ்னஸை நான் சக்ஸஸ் ஆக காரணமாக, ஏன்னா நான் ஆல் த டைம்ஸ் நான் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் அவ்வளோ தான் நான் ஷேர் பண்ணேன். நான் மிச்சம் டைம் கிவ் அப் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி போடுவோம், நாங்கள் வேணும் சரி ஒன்று செய்வோம், நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைம் அவள் தான் மெயினாக எனக்கு மோட்டிவேட் பண்ணி அனுப்பினேன். ஸோ நான் ஸ்பெஷலி என் ஒய்ஃபுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்பெஷலி மை mother and father, they did so many sacrifice என்னை இந்த நிலைமை கொண்டாடுறதுக்கு, என்னை ஸ்டடி பண்ண வைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க என்னை கைட் பண்ணி ஏழர் வர காட்டியும் எனக்கு அவங்க கைட் பண்ணாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் தேம். அண்ட் மீன்வைல் மை கிராண்ட் ஃபாதர், ஸோ இப்போ அவர் எங்கள் உயிரோடு இல்லை, he did so many things for me. எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் தந்து நான் கேட்குறக்கெல்லாம் ஒர்க் பண்ணி he did so many things, unforgettable things. He is one of my leader. நான் மிச்சம் அவரை மோட்டிவேட் நான் அவரை பார்த்து நான் ஃபாலோ பண்ணேன். ஹி இஸ் மெனி சோஷியல் சர்வீஸ் ப்ராஜெக்ட். ஸோ அது மாதிரி நான் அவரை பார்த்தா நான் மிச்சம் சோஷியல் சர்வீஸுக்கு எல்லாம் மெயினாக பழகினேன். அண்ட் ஐ ஷுட் தேங்க்ஸ் தட் லேடி ஹூ brought me to this industry. ஏன்னா அவள் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தரப்பேற்று தான் நான் ஐ am into this industry. இஃப் நாட் நான் இப்போக்கே நான் வேறு இண்டஸ்ட்ரியில் நான் இருந்து கொண்டு கிடைக்கும். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் her also. இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் அதனுடைய நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். இது ஒரு அறிவுபூர்வமான ஆலோசனை கலந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது என்று நான் நம்புகின்றேன். இதன் மூலமாக நீங்கள் பயன் பெற்றிருக்க வேண்டும். உங்களுடைய அந்த கரியர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் மிஸ்டர் ஷாக்கிர் அவர்களை உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். AOG கேம்பஸ் அவங்களுடைய அந்த வெப்தளம் இருக்குது, www.aogcampus.com என்ற அந்த வெப்தளத்தில் போய்ட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். அல்லது இவரை கூகுள் பண்ணி சரி உங்களுக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது
UTV Thani Oruvanனை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதன் மூலமாக சரி உங்களுடைய அந்த கான்டாக்ட் எடுத்து நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். Mr. Shakir, thank you very much for the wonderful show and which was so benefited in terms of your advice and your inspiring experience how to face challenges and how to succeed. இது ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு உரையாடலாக அமைந்தது என்று நான் நம்புகின்றேன். எங்களுடைய நேயர்களுக்கும் இல்லை பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்காக வேண்டி உங்களுடைய அந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் அந்த இன்டர்வியூ தந்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய சேவை தொடர வேண்டும், உங்களுடைய அந்த ஆம்பிஷன்ஸ் மீண்டும் வளர வேண்டும் என்று என்னுடைய அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ரைட். அது மாதிரி நான் மிஸ்டர் அலியாலுக்கும் தனியொரு நிகழ்ச்சிக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. ஸோ ஐ விஷ் யுவர் டீம் மேலும் மேலும் இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் செஞ்சு ஸ்ரீலங்காவில் இணையமாய் பல சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.